கடைசி நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் கவனிக்கிறோம். 24ஆம் அதிகாரமுடைய காரியங்களை குறித்து நம்ம கவனிக்கிறோம். அதுல தான் நம்முடைய ஆண்டவர் உபத்திரவ காலங்கள்ல அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலங்கள், அந்த உபத்திரவ காலத்துல 3 விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதல் எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது எழுந்தது. அது உயிர்த்தெழுதலில் முதற் பலன்கள். அந்த முதற் பலன்களை இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். அப்ப 2வது உயிர்த்தெழுதல் என்பது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில சபையானது என்ன ஆகுது? உயிர்த்தெழுகிறது. 3வது உபத்திரவ காலத்துல மரித்த இரத்த சாட்சிகள். உபத்திரவ காலத்துல மரித்த இரத்த சாட்சிகள், அதுவும் அவங்க எல்லாம் எதை தரித்து கொள்ளாதவர்கள்? முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள். அதனால அவங்க எல்லாம் அந்த 3 சரியா இல்லை ஒரு மாதிரி சரியா குட். இப்ப நல்லா கவனிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான காரியங்கள்ல இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தோன்னா, திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, 27, 28 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவத்தை நமக்கு குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமானது மிக முக்கியமானது ரைட், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ரைட். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணமும் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு நடனமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. சரி, இந்த கிறிஸ்துவனுடைய மரணமும் கிறிஸ்துவனுடைய அடக்கமும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் இந்த சுவிசேஷ புத்தகத்தினுடைய ஒரு மேன்மையான கருத்து, மேன்மையான தொகுப்பும் கூட. இப்ப இந்த 3-4 சுவிசேஷங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மரணம் முதலாவது நம்ம கவனித்து பார்ப்போமேனா, இந்த கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்படி பார்க்கிறோம். ஆதியில என்ன இருந்ததா? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில், அது தேவன். சரியா? இப்போ வார்த்தை, ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தது? அந்த தேவனிடத்தில் இருந்தது. அது எதுவாய் இருந்தது? தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்ததுதான் மாம்சமா மாறி இயேசுவாக நமக்கு வெளிப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை, எந்த வார்த்தை மாம்சமாகி? ஆதியில் இருந்த வார்த்தை. அது யார் இடத்துல இருந்த வார்த்தை?
தேவனிலிருந்து வார்த்தை. அது எதுவாய் இருந்த வார்த்தை? தேவனாய் இருந்த வார்த்தை. அப்ப தேவனாய் இருந்த வார்த்தை தான் எதுவா மாறி இருக்கிறது? கவனிங்க, என்ன மாறி இருக்குது? இந்த கவனிங்க, ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அதுதான் எதுவா மாறிச்சு? மாம்சமா மாறினது. சரி, இது மாம்சமா மாறுறதுடைய தேவன், கவனிங்க, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்ட நோக்கம் என்ன? ஏன் மாம்சத்துல அவர் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது ஒப்புக்கொள்கிறபடியே போதுமா? தேவன் எதுல வெளிப்பட்டாரா? அப்ப தேவன் எதுல வெளிப்பட்டிருக்கிறாரு? மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டதுக்கு முன்னாடி அவர் யாரா இருந்தாரு? வார்த்தையா இருந்தார். கவனிக்கணும், இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்ப நான் இப்படி சொல்றேன், இயேசு தேவனா? இயேசு தேவனா அல்லது இயேசு கடவுளா? தேவனா விட்டுருங்க, இயேசு கடவுளா? ஹலோ, இயேசு கடவுளா இல்லையா? இல்ல இயேசு தூதனானவரா இல்ல தூதனா? யாருதான்? அப்ப யாராவது இயேசு கடவுள் இல்லைன்னு வந்து சொன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா இல்ல நீங்க அவங்க பக்கம் போயிருவீங்களா? என்ன பண்ணணும்? நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண தெரியல. அதனால இருக்குமோ, ஒருவேளை இருக்கலாம். சரி, அப்புறம் நான் என்ன பண்றேன்? சொல்றேன். அப்படி நம்ம சொல்றோம். அப்ப இயேசு தேவன் இல்லை என்றவர்களுக்கு சரியான பதில் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா இதுதான் சுவிசேஷம். கவனிங்க, இதுதான் சுவிசேஷம். என்ன? ஒரு வார்த்தையா இருந்தவர் தேவனிடத்தில் இருந்தது. அது எதுவா இருந்தது? எதுவா இருந்தது? தேவனா இருந்தது. அந்த தேவனா இருந்ததான் எது வெளிப்பட்டார்? அப்ப மாம்சத்தில் வெளிப்பட்டவர் யார்? தேவன் தான். சரியா? தேவனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட பேரு அவர் நம்ம இயேசுன்னு சொல்லும். சரி, தேவன் மாம்சத்துல வெளிப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? இப்ப வார்த்தையா இருந்தாரு. அதுவும் எப்படிப்பட்ட தேவன் அவர்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்க முடியாதவர். ஏன் பார்க்க முடியாதவர்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியா இருக்கிறவர். அவர் யாரா இருக்கிறவர்? அப்போ ஆவியா இருக்கிற தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்பே பார்க்க முடியாத அந்த தேவன் நம்ம எல்லாரும் பார்க்கும்படியா எதிர வெளிப்பட்டார். சரி, மாம்சத்துல வெளிப்பட்டதுனால அவருடைய தன்மை ஏதாவது குறைஞ்சுதா? மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால இல்ல, ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டாருப்பா, அவர் பரிசுத்தம் இல்லாதவர், மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷனை போல வாழ்ந்தாரு, பாவி ஜனங்களோடு கூட இருந்தாரு, பாவிகளோடு கூட உலாவுனாரு, அவர் ஏதாவது குவாலிட்டி ஏதாவது குறைந்துதான்? இல்லவே இல்லை. எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, இதான் ரொம்ப முக்கியம். என்னவா? எல்லா விதத்திலையும் நம்ம போல என்ன பண்ணாரா? அப்ப நமக்கு வருகிற எல்லாம் வருகிற சோதனை, எல்லா சோதனையும் நம்ம ஆண்டவருக்கு வந்ததா? எல்லா சோதனையும் வந்து சோதிக்கப்பட்டு இருக்கிறாரா? சோதிக்கப்பட்டு இருக்கிறார். ஆனா சோதிக்கப்பட்டும் அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, சோதிக்கப்பட்டு நாம பாவத்துக்குள்ளாகணும், அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா இருக்கிறார். எதுல இருந்த போதும் கூட, மாம்சத்துல வந்த போதும் கூட பாவம் அவர் என்ன பண்ண முடியல. ஏன்? அவர் பாவம் செய்யாதவர், பாவம் செய்யக்கூடாதவர். ஏன் பாவம் செய்யக்கூடாதவர் அப்படின்னா,
நான் ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம், அவர் எங்கிருந்து வரல அப்படின்னா, அவர் தாழ்விலிருந்து வரல, அவர் வானத்திலிருந்து வந்தார். எங்கிருந்து வந்தாரு? அப்ப வானத்திலிருந்து வந்தாருன்னா எப்படி இருந்து வந்தார்? வார்த்தையா இருந்து வந்தார். இவர் யாருடைய வித்தும் அல்ல, இது தேவனுடைய வித்து. வார்த்தை என்பது என்னது? ஏன்னா தேவனுடைய வசனத்துக்கு வித், தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்ன? வித்து இல்லையா? 1 பேதுருல 1 அதிகாரம் 21 வாசிக்கிறோமே, அழிவில்லாத தேவனுடைய வித்து. அப்ப இந்த நம்ம கையில இருக்கிற இந்த வேதம் என்பதுக்கு என்ன இல்லை? அழிவு கிடையாது. ஏன் அழிவு கிடையாது? இது தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வித்துனாலதான் எது உண்டானது? இப்ப இயேசு கிறிஸ்துவ யாராவது மரியாள் அம்மா வயிற்றுல உண்டாக்குனாங்களா? இல்ல. அப்ப எப்படி உண்டானது சரீரம்? எப்படி உண்டானது? சரி, வார்த்தை உள்ள இருந்தது, வார்த்தையை யாராவது சரீரமா உண்டாக்குனாங்களா? இல்லையா? வார்த்தையை தேவன் உள்ள வச்சுட்டாருன்னு வச்சுக்கோமே. சரி, வார்த்தை உள்ள வச்சுட்டாரு, அது சரீரத்தை யாராவது உண்டாக்குனாங்களா? இல்ல. அந்த வார்த்தையை என்ன ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை யாரும் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை யாரும் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே சிருஷ்டிகர்த்தர், அவரே சிருஷ்டிகர். அப்ப அவரை யாரும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்பேற்பட்ட இந்த தேவன் மாம்சத்துல வெளிப்படுவதனுடைய நோக்கம், ஏன்னா மாம்சத்துல வெளிப்பட்டாரு, நம்ம போல சோதனை வந்தது, இவரும் சோதிக்கப்பட்டாரு, பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அப்ப இந்த பூமியில மனுஷனா வந்ததுனால ஏதாவது ஒன்று குறைந்ததா அப்படின்னா எந்த தெய்வீக தன்மையும் குறையவே இல்லை. ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவளோட கால்களை பரிமள தைலத்தை ஊற்றி தலைமயிராலை துடைத்து ஓயாமல் முத்தம் கொடுக்கிறார். சுத்தி இருந்த நம்ம ஆட்கள்லாம் யோசிக்கிறாங்க, தொடுகிறவள் யார் என்று அவருக்கு தெரியாதா? நம்ம ஆளுங்க என்ன எங்க போது பாருங்க, தொடுகிறவள் யார் என்று தெரியாதா? உடனே இவரு அவங்க நினைவெல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. அப்படி பார்த்தாரு, இப்படி கேட்டாரு, உங்க வீட்டுக்கு வந்த நீ தண்ணி தரலன்னாரு. உங்க வீட்டுக்கு வந்த இப்படி யாரு என்ன பண்ணல, கவனிக்கல அப்படின்னாரு. இவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டால் அதிகமாய் அன்பு கூறுகிறார். நம்ம யாரு ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னா, அடி வாங்கினவங்க தான் அன்பா இருப்பான். என்ன வாங்கினவங்க? அப்ப என்னென்ன இத்தனை அவங்களே சொல்றாங்க, இவர் பாவிகளோடும் இவர் ஆயக்காரர்களோடு கூட வந்து இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா பாவிகளோடு கூட சுற்றி திரிந்த போது கூட பாவம் ஒரு விதத்துல கூட அவர் என்ன பண்ணவே இல்லை. ஆமா, ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத, சீமையை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் பார்வையே வித்தியாசமானது. அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, தீத்துக்கு பவுல் எழுதும் போது இப்படி எழுதுவார். தீத்து வாசிங்க, தீத்தினுடைய 3ஆம் அதிகாரம். மன்னிக்கணும், 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீத்து 1:15. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் அவருடைய புத்திய மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். சுத்தம் உள்ளவர்களுக்கு எதை பார்த்தாலும் சுத்தமா இருக்கும், எதை பார்த்தாலும். அப்போ சொல்ற அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் எப்படி இருக்கும், சுத்தமா இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் கூட எப்படி இருக்குமா? அப்ப நம்முடைய பார்வை ரொம்ப மிக முக்கியம். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்தது? சுத்தமா இருந்தது. அதனால பாவிகளை கூட அவரு பாவிகளை கூட பார்க்கும்போது அவனுடைய பலவீனமா தான் பார்த்தார தவிர அவன் பாவி என்று அவனை நியாயம் இருக்கல. அவன் யாரு? அதெல்லாம் ஒரு பலவீனம். இப்ப அந்த ஸ்திரியை கண்டுபிடித்தவர்கள், பாவத்தில் கண்டுபிடித்தவர்கள் கொண்டு வந்து மோசையுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய கல்லால் அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. பார்த்தாரு இந்த ஆண்டவர், அது அவங்களுடைய பலவீனம். அப்படி கிரேஸ் கொடுக்கிற மாதிரி சொன்னாரு, இனி பாவம் செய்யாத போ அப்படின்னு. என்னன்னா, உன்னை பாவத்துக்கு உட்படுத்த எவனும் பரிசுத்தவான் இல்லை. ஏன்னா எல்லாரும் யாருதான்? எல்லாரும் பலவீனர்கள் தான்.
அப்படி பார்த்து யாருல இருந்து யாரு வரைக்கும் கல்ல போட்டு போனானா அப்படின்னா பெரியவங்களும் யாரு இல்லை. அதெல்லாம் ஒரு 60-70 ஆயிடுச்சு பிரதர், அதெல்லாம் எந்த எண்ணமும் வரது இல்லை பிரதர், வீட்டுல உட்காந்தோமா ஜெபம் பண்ணோமா அப்படின்னு சொல்றோம்ல. அந்த சிறு ஆட்கள் இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் கையில இருந்த கல்ல என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன மாம்சம் வாலிப பிள்ளைக்கு இருக்குதோ அதே நிலவரம் தான் யாருக்கு இருக்கும். அப்ப கவனித்துக் கொள்ளணும், எல்லாருக்குள்ளேயும் பலவீனம் இருக்கிறது. அது ஒரு பெரிய பாவமாக என் ஆண்டவர் பார்க்காம இன்ற வரைக்கும் உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அது நம்ம தான் ஒரு பெரிய குற்றமா பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்குது, பலவீனம். அந்த பலவீனத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதான் சொல்ற, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால செய்ய முடியும் இல்ல, செய்ய முடியும். அப்போ மாம்சத்துல வெளிப்பட்ட ஆண்டவருடைய முதல் நோக்கம் என்ன, ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும்? எபிரேயர்கள் இதுல நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க பிள்ளைகள் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் நம்மை போல என்ன ஆனாராம், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான. ஒரு சரீரம் அப்படின்னா என்ன வேணும், மாம்சம் வேணும். இந்த மாம்சம் வேணும் அப்படின்னா மாம்சத்துல நம்ம உயிர்னு சொல்லப்படுகிறது எது, ரத்தம். என்னது, ரத்தம். இப்ப நம்முடைய ஆண்டவருடைய சரீரத்துல ரத்தம் இருந்ததா, இருந்த. அப்ப ரத்தம் தான் எது, அப்ப ரத்தத்தை சிந்தினார்னா எதை நமக்காக சிலுவையில சிந்தினார், தன் உயிரையே என்ன பண்ணாரு, சிந்தினார். சரி, பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் நம்மை போல மாம்ச ரத்தத்தையும் உடையவரானார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். செய்யக்கூடாதது இது முதல் காரணம். ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்து ரத்தத்தை உடையவரானார். இது முதல் காரணம். இரண்டாவது, ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்துல யாரா இருக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தினால பலவீனமாய் இருக்கிற, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை எப்படி அனுப்பினாரா, பாவ மாம்சத்தின் இப்போ சரி அனுப்பிட்டு பாவத்தை போக்கும் பலியாகவும். ஒரு பாவத்தை போக்குவதற்கு என்ன வேணும், ஒரு பிரயாச்சித்தை செய்யணும். அப்ப பாவத்தை போக்கும் பலியாகவும் என்ன சொல்லுவார் அப்புறம், பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்கு உள்ளாக. கொஞ்சம் கவனிங்க, ஆதாம் இதுதான் முதல் ஆதாம். முதல் ஆதாமின் நிமித்தம் நமக்கு வந்தது எது, மரணம். முதல் ஆதாமின் நிமித்தம் வந்தது நமக்கு மரணம். அதுக்கு வந்தது காரணம் என்ன, பாவம். இந்த மரணம் என்பது எது, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த ஆக்கினை. ஆக்கினை என்பது தண்டனை இல்லையா, இந்த பாவத்தின் தண்டனை தான் எது, மரணம். இந்த மரணத்தை எப்படிதான் தீர்க்கணும்னா, எந்த மாம்சத்தினால இந்த மரணம் வந்ததோ அதே மாம்சத்தினால இந்த மரண சாசனத்தை உடைக்கணும். புரியுதா? எந்த மாம்சத்தினால மரணம் ஒரு மனுஷனுக்குள்ளாக பிரவேசித்ததோ அதே மாம்சத்தினால எதை மேற்கொள்ளணும், மரணத்தை மேற்கொண்டு மனுக்குலத்துக்கு எதை கொடுக்கணும், ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கணும், ஒரு நித்திய மோட்சத்தை கொடுக்கணும். அப்ப அது வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, நித்திய மோட்சம் இல்லை. மாறாக
அவனுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டது? பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பாத்தீங்கன்னா பாவங்கள் மூடப்பட்டு கொண்டே இருந்தது. சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிங்க. எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரா? உண்மைதானே? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டு எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவங்க யாரா? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் யாரு? அவன் பாக்கியவான். இந்த தாவீதினுடைய அனுபவம் அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவங்க யாரு? பாக்கியவான். ஏன் இந்த அனுபவத்தை இந்த மனுஷன் சொல்றாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல மன்னிக்கத்தக்கதான அனுபவம் இல்லை. எந்த மனுஷனுடைய பாவமும் என்ன பண்ணப்படல? மன்னிக்கப்படல. மன்னிப்பதற்கான எந்த சோர்ஸ் அங்க இல்லை. ஏன்னா எந்த ரத்தத்தை கொண்டு அவர்கள் பிரயாச்சித்தம் பண்ணினாங்கன்னா மிருகங்களுடைய ரத்தத்தினாலே அதை பண்ணாங்க. ஆனா பாவங்கள் மூடப்பட்டது. என்ன பண்ணப்பட்டது? மூடப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய பாவம் அகற்றப்பட்டதுன்னு அர்த்தம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக ஒரு பாவம் மூடப்படுதுன்னா தேவனுக்கு முன்பாக அந்த பாவம் அகற்றப்படுகிறது. இப்ப பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இந்த கிருபையை பெற்றவர்கள், இது அப்படியே நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் இதை சொல்லுவார். ரோமருக்கு எழுதின நிருபத்துல இவனுடைய பாவங்களை என்னாது இருக்கிறாரோ, இங்க வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கிய விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அப்படின்னா இந்த பாவங்கள் ஆதி நாட்கள்லயே ரத்தத்தினால மூடப்பட்டு இருந்தது. ஆனா பெரிய கிருபை என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் மூடப்படுவதற்கு பதிலாக, மூடப்படுவதற்கு மாறாக உங்களும் என்னுடைய சகல மனுக்குலத்தினுடைய பாவத்தை போக்குவதற்காக, மன்னிப்பதற்காகத்தான் என் ஆண்டவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். எதுல வெளிப்பட்டாரு? ஏன்னா இந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம்? அத விலையேற பெற்ற எது நிமித்தம் விலையேற பெற்ற ரத்தம்? மாசில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். அதை அப்படி கொண்டு போகிறார் பாருங்க. அப்ப மத்த ரத்தத்துல என்ன இருக்குது? மாசான ரத்தம், குற்றப்படுத்தப்பட்ட ரத்தம். ஆனா எந்த ரத்தத்திலும் இல்லாத ஒரு மகிமை நம்ம ஆண்டவருடைய ரத்தம் இருக்குது. காரணம், அவருடைய ரத்தத்துல என்ன இல்லையா? ஏன் இந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டான்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே என்ன பண்ணாரா? எப்படிப்பட்ட சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு? எப்படிப்பட்ட சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு? கரைதிரை இல்லாம வாசிங்க. பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை.
அந்த அந்த சபைக்கு கொடுக்கிற அந்த அடைமொழிகளை பாருங்க. கரைதிரையா, அது ஒரே வார்த்தை சொல்லலாம், கரைதிரை இல்லாம பரிசுத்தமும், அதோட விட்டுருக்கலாம், பிழையற்றதுமான, அதோட விட்டிருக்கலாம். என்னவா அப்புறம்? மகிமையுள்ள சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு சபைக்காக தம்மை தாமே. அப்ப எப்பேற்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா சாதாரணமான ரத்தம் அல்ல, அது அது எந்த ரத்தத்தோடு கூட ஒப்பிட முடியாது. காரணம் அவ்வளோ பரிசுத்தம் உள்ள ரத்தம். அதனாலதான் எத்தனை முறை நாம் தவறி போனாலும் அந்த ரத்தத்தினாலும் மீண்டும் நமக்கு ஒரு மீட்பையும் மீண்டும் நமக்கு ஒரு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா அது எவ்வளவு வேணும்னா இல்லை, பாவம் இல்லை, பாவம் இல்லை, அவ்வளோ பரிசுத்த ரத்தம். அப்ப ஆண்டவர் அந்த சரீரத்துல வெளிப்படுவதனுடைய நோக்கம், பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிறதுனால வெளிப்பட்டார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஏன் அது வெளிப்பட்டார்னா பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக மாம்சத்தினால தீர்ப்பதற்கு. எந்த மாம்சத்தினால பாவத்தினால மரணம் வந்ததோ அதே மாம்சத்தினால இந்த மரணத்தை ஆக்கணைக்குள்ளாக்கி உங்களை என்னையும் மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதான் என்னது தெரியுமா? இதான் சுவிசேஷம். இதைத்தான் ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ண சொன்னாரு? ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ள, அந்த வார்த்தையில பாருங்க, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பரிசுத்தமுள்ள ஆவியின்படி யார் என்று அவர் எண்ணப்பட்டார்? தேவனுடைய சுதன். தேவனுடைய சுதன். சுதன் அப்படின்னா என்ன? அவருடைய மகன். எதனால அவர் ஆவினாலே யாரா இருந்தாரா? தேவனுடைய சுதனாக. ஏனென்றால் அவர் உண்டானது ஆவினாலே, பரிசுத்த ஆவியானவராலே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்ப்பம் தரிக்கப்பட்டு மாம்சம் வெளிப்படுதுன்னா ஆவினாலே அவர் தேவனுடைய சுதன். அடுத்து சொல்றாரு, உயிர் தெழுந்ததினாலே அவர் யாரு? தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். உயிர் தெழுந்ததினால தேவனுடைய குமாரன். இப்ப பாருங்க, முதல்ல அவர் தாவீதின் சந்ததியில பிறக்கணும் மாம்சத்தின்படி. இரண்டாவது ஆவியிலே தேவனுடைய சுதன் என்று அழைக்கப்பட்டார். மூன்றாவது மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால அவர் யார் ஆயிட்டார்? இப்ப தேவனுடைய குமாரன். அதுதான் இங்க சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் நம்ம ஆண்டவர் இந்த காரியத்தை இவர் மரிக்காம ஒருவேளை போயிருந்திருப்பாரானா, ஒருவேளை இவர் உயிர் தேடாம போயிருப்பாரானா நம்ம பண்ற பிரசங்கமும் விருதா, நம்ம பண்ற பிரசங்கமும் வீண். ஏன்னா மரித்தார்ல, அப்படியே 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 இருந்துட்டாரா? இல்ல, என்ன ஆனாரு? என்ன ஆனாரு? போயிட்டாரு. எங்க போனாரு? மேல போயிட்டாரு. எங்க இருக்கிறாரு இப்போ? பரலோகம். இருக்கிறாரா? பரலோகத்துல இருக்கிறா இல்லையா? நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவர் எங்க தான் இருக்கிறாரு. ஆமா, ஒருவேளை இருக்கிறாரு நம்ம தெரியலையே அப்படின்னு என்ன பண்ண வேணாம். ஆமா, அவர் பரலோகத்துல பிதாவின் எங்க இருக்கிறாரு? ஆமா, பிதாவின் வலது பாசம். இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவர் பிதாவின் வலது பாசல் இருக்கிறார்ன்றதுக்கு என்ன ஏதாவது வசனம் இருக்குது? அவ்வளவுதான். யாரு பாக்குறது? அத ஸ்தேவான் பாக்குறாரு. இவர் அவருடைய அந்த மரணம் அப்படியே அந்த அடிக்கும் போது அப்படி பார்க்கிறாரு. வானம் திறந்திருக்கிறது, பக்கத்துல மகிமையும். ஏன் அந்த மகிமை இருக்குது பாருங்க. யார் பார்க்க முடியல அந்த மகிமைய? ஸ்தேவான் பார்க்க முடியல. ஏன்னா தேவன் யாரா இருக்கிறார்? பிதாவாகி தேவன் மகிமையா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? தன்னை காட்சி அளிக்கிறார். அப்படியே பார்க்கிறாரு. அப்பா பரலோகத்துல இருக்கிறீரா அப்படின்னு. அதை பார்த்த உடனே எத்தனை பேர் கல்லால் அடிச்சாலும் அது பெருசா என்ன பண்ணவில்லை, தேவானுக்கு விளங்கவே இல்லை. இல்ல, அது பெருசாவே என்னல. அப்ப அங்க இருக்கிறார். அப்ப கவனிக்கலாம், இந்த செய்தி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாம எங்க இருந்து நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 27 அதிகாரங்கள் வரை அவர் என்னென்னலாம் சம்பவங்கள் என்பதை ஆவிக்குரிய ரீதியாக வாழ்க்கை முறையாக வாழ்ந்து காண்பித்து கடைசியாய் 28ஆம் அதிகாரத்துல கடைசியா நமக்கு சொன்ன ஒரு பெரிய கட்டளை என்னது? உலகம் எங்க என்ன பண்ணுங்க?
ஆமா, போய் என்ன பண்ணணும்? சுத்தி பார்த்துட்டு வரணும். உலகத்தை என்ன பண்ணிட்டு வா? என்ன பண்ணிட்டு வா? சொல்லுங்க, சுத்தி பார்த்துட்டு வா. ஆனா ஆண்டவர் சொன்னார், உலகமெங்க போய் என்ன பண்ணு? சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கி அவங்களுக்கு என்ன பண்ணிரு? ஞானஸ்தானம். நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை, 2 கட்டளை. ஒன்று, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி, அவருடைய பந்தியை நினைவு கூறும்படி ஆண்டவர் சொன்னார். 2வது கட்டளை என்னவா? போய் சீஷராக்கி அவங்களை என்ன பண்ணுங்க. அப்ப என்ன சீஷராக்குறத எப்படி சீஷராக்க முடியும்னா, இதான் அந்த சுவிசேஷம். இதான் அந்த சுவிசேஷம். அவருடைய மரணமோ, அவருடைய அடக்கமோ, அவருடைய உயிர்த்தெழுதலும் தான் நமக்கு எதுவாய் மாறுகிறது என்றால் சுவிசேஷமாக மாறுது. அதுதான் நான் சொன்னேன். வார்த்தையா இருந்தவர் எப்படி வெளிப்பட்டார்? அப்ப மத்தேயுல நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்த்தோம், அது மாம்சத்துல வந்ததெல்லாம். ஏன் அப்ப மாம்சத்துல வரணும் அப்படின்னு? மாம்சத்துல வந்ததுனால ஒரு தெய்வீக மார்க்குள்ள ஏதாவது குறைந்ததா, ஒரு தெய்வீகமான அன்பு ஏதாவது குறைந்து போனதா அப்படின்னு பார்த்தா ஒன்று குறைந்து போகல. காரணம் என்னன்னா, அவருக்குள்ள அந்த தெய்வீக தன்மை இருந்தது. மாம்சத்துல என்னமோ இருந்தாரே தவிர அவரை பாவம் அண்டவில்லை. இவரும் பாவத்துக்குள்ள போக முடியல. காரணம், அவருக்குள்ள அந்த தெய்வீகம் இருந்தது. என்ன இருந்தது? தெய்வீகம். நான் உங்களுக்கு சொன்னா என்னன்னு நமக்கு தெரியல. ஆலயத்துல ஒரு பலிபீடம் இருந்தது. இந்த பலிபீடத்துல தான் அவங்க பலி செலுத்தணும். என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். இந்த பலிபீடம் வந்து வெண்கல பலிபீடம்னு பேர். என்ன பலிபீடம்? வெண்கல பலிபீடம். ஆனா இந்த வெண்கல பலிபீடம் உள்ள எதால ஆகணும்? கவனிங்க. உள்ள மரம், உள்ள மரம், மரத்தினால செய்யப்பட்ட இந்த பலிபீடத்தை எதை கொண்டு மூடணும்? வெண்கலத்தை கொண்டு மூடணும். ஏன் வெண்கலத்தை கொண்டு மூடினாங்க? இப்ப இந்த பலிபீடத்துல பலி செலுத்தி அதை எரிக்க ஆரம்பிக்கும் போது மரமும் என்ன ஆயிடும்? எரிந்து போய்விடும். அப்ப இந்த மரம் எரியாமல் இருக்கணும்னா மேல இதை மூடினார்கள், வெண்கலத்தை மூடினாங்க. இப்ப நீங்க என்ன எரித்தாலும் வெண்கலம் என்ன ஆகாது. அப்படி என்றால் நம்ம ஆண்டவருக்குள்ள இந்த மாம்சம், இந்த மரம் என்பது மாமிசம், அதை மூடினது வெண்கலம். இந்த வெண்கலம் என்பது தெய்வீகம். இந்த வெண்கலம் என்பது என்னது? தெய்வீகம். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள தெய்வீகம் இருந்தது, இயேசு கிறிஸ்துக்குள்ள மாம்சம் இருந்தது. ஏன் மாம்சத்துல அவர் பாவம் செய்ய முடியலன்னா, தெய்வீகம் என்கிற வெண்கலத்தால தான் என்ன பண்ணியிருந்தார்? பிதாவாகி தேவன் மூடி இருந்தார். அதனால அவரால் பாவம் செய்ய முடியல. ஆனா பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மரித்தார். ஏன் மரித்தார்? அந்த ரத்தம் மாத்திரம்தான் ஆத்துமாக்களை மீட்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற கிரயம். இப்ப பாருங்களேன், இப்போ எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 18:4. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, எப்படியும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். இந்த பாவம் செய்கிற ஆத்மாவை மீட்பதற்கு தான் லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11. மாம்சத்தின் உயிர் இருக்கிறது. பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்ட மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறதா? 14வது வசனத்தை வாசிமா. சகல மாம்சத்துக்கும், சகல மாம்சத்துக்கு ரத்தம் என்னவா இருக்குது? சகல மாம்சம் என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கிற எல்லா மாம்சம், ஆடு மாடு எல்லா உயிரினங்கள் என்ன இருந்தாலும் அதுல அது உயிர் எங்க இருக்குதுன்னா எதுல தான் இருக்குது? ரத்தத்துல. அப்ப சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. அப்ப இந்த அவ்வளோ அந்த ரத்தத்தை சிந்தித்தான், மாம்சத்துல ஏற்பட்ட அந்த ரத்தத்தை சிந்தித்தான் இந்த மாம்சத்துல பாவம் செய்த இந்த பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக்கி உங்களையும் என்னையும் இப்ப ஏற்பட்ட உன்னதமான அனுபவத்துக்கு கற்றுக்கொண்டு போனார். அப்போ இதுதான் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி, இதுதான் நம்ம கொண்டு போக வேண்டிய செய்தி. மற்றபடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவர் ஊழியங்கள்ல
அவர் அற்புதங்களை செய்து இந்த பூமியில வந்து அற்புதங்களை செய்து விடுதலை தந்தது எல்லாம் எதற்காக அப்படின்னா, எப்படி ஆகிலும் நம்ம இந்த சுகம் கொடுத்ததெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இயேசு இன்னைக்கு சுகத்துக்கு மாத்திரம் விடுதலைக்கு மாத்திரம் நம்ம நினைச்சு கொள்றோம். அவர் மாம்சத்துல வந்த நோக்கமே எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் என்ன பண்றதற்காகத்தான், விடுதலையாக்குவதற்காக. இந்த செய்தி தான் நமக்கு என்ன செய்தி, நல்ல செய்தி. இது கடைசியா சொல்வதற்காக தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மத்தேயு நம்ம பார்த்தது போல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3, 4ன்னு தொடர்ந்து நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவு என்ன அப்படின்னா, அவருடைய மரண செய்தியை, அவருடைய அடக்கம் செய்தியை, உயிர்த்தல் செய்தியை கொண்டு போய் சேர்த்து இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கிருபை கொடுப்பதற்கு கர்த்தர் தான் வந்தார். இந்த காரியத்தை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, இதை தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்ப பாருங்க, இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். அது சித்தமான 4வது வாரத்தில் நம்ம மார்க்க நம்ம தியானிக்கலாம். இந்த உயிர் தெழுந்த பிறகு சபை உருவானது இல்லையா? சபை அப்படின்னா யாரு நம்ம சொல்லலாம், விசுவாசிகள். விசுவாசிகள் தான் சபைகள். சரி, எப்ப நம்ம எல்லாரும் விசுவாசியா மாறணும், எப்ப நம்ம எல்லாரும் விசுவாசி ஆகணும் சொல்லுங்க சத்தமா. எபேசியர்ல 1:13 நம்ம வாசிச்சோம்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ரைட், நம்ம எப்ப விசுவாசிகளா மாறணும், எதை கேட்டு? வெறும் அப்படியா இருக்குது, நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய வசனம், அப்ப சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, அப்ப இந்த சுவிசேஷம் ஆகிய அப்படின்னா இயேசுவினுடைய அந்த அனுபவத்தை கேட்டு. இப்ப நம்ம போய் சொல்றோம் அவர் இயேசு நமக்காய் மரித்தார் அப்படின்னு, அதுதான் அந்த சுவிசேஷத்தை கேட்டு இவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே யார்? இப்ப விசுவாசிகள். அந்த விசுவாசிகள் என்பதற்கு அடையாளம் நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போடப்படுகிறோம். யார போடப்படுகிறோம்? முத்திரை போடப்படுகிறோம். இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே விசுவாசிகள் எல்லாருமே எதனால முத்திரை போடப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவினால. அந்த பரிசுத்த ஆவினால முத்திரை போடாம உள்ள யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப அந்த முத்திரை என்ன முத்திரை? நான் விசுவாசி ஆயிட்டேன் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சி கொடுக்கிறது. எப்படியா சாட்சி கொடுத்தாரு? நான் யாரை ஏற்றுக்கிட்டேன்? கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட உடனேயே எனக்குள்ள யார் இப்ப வந்துருது? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் யார் ஆயிடுறேன்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஸ்தலமாக, ஆலயமாக மாறி. இப்ப இந்த சபையில இருக்கிற உங்களை என்னையும் நம்ம நடத்துறது யாரு? இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன சபையில? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட்? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறது. வேற என்ன சொல்லலாம்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஒவ்வொரு நாளும், ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? உணர்வுள்ள ஆவியானவர். என்ன ஆவியானவர்? உணர்வுள்ள ஆவியானவர். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்ப ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவி, அருளுகிற ஆவினா ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உணர்வுள்ள ஆவியானவர். என்ன ஆவியானவர் சொல்லுங்க? என்ன ஆவியானவர்? உணர்வுள்ள ஆவியானவர். இப்ப நமக்கு உணர்வே இல்லைன்னா ஆவியானவர் என்ன அர்த்தம்? ஆமா,
நம்மளை நடத்தல்னு அர்த்தம், நம்மளை உணர்த்தல்னு அர்த்தம். தைரியமா நம்மளால போய் சொல்ல முடியுது, உணர்வே இல்லாம. தைரியமா ஒரு காரியத்தை போய் நம்ம அபகரிக்க முடியுது, தைரியமா துணிகரமா ஒரு செய்யறோம் அப்படின்னா அப்ப உணர்வுள்ள ஆவியானவர் அது அவர் போராடி போராடி என்ன ஆயிடுவாரு, ரைட்? அதை மீறி நம்ம பண்ணும்போது அவர் ஒண்ணு என்ன பண்ண முடியாது. அப்ப இன்றைக்கு சபைகளில கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் என்னன்னா, சபையை எப்படியாகிலும் ஆயத்தப்படுத்தி யாருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தணும்? மணவாளன் கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும். யாருக்கிட்ட? நான் அதுக்கு தான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளத்தை சொன்னேன். ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மகன் யாரு சொல்லுங்க? ஆபிரகாம் யாரு? ஈசாக்குக்கு பிதா. யாரு? பிதா அல்லது அப்பா, இல்லையா? ஈசாக்கு குமாரன். இந்த ஈசாக்குக்கு பெண்ணு தான் யாரு? ஈசாக்குடைய மனைவி பேர் என்ன? ரெபேக்கா. ரெபேக்கால என்னன்னு வர்ணிக்கல நம்ம? மணவாட்டி அல்லது சபை. மணவாட்டி அல்லது சபை. அப்ப பிதா, இந்த பிதாவாகிய ஆபிரகாம் குமாரனுக்கு மனைவி எப்படி சம்பாதித்தாருன்னு நம்ம பார்த்தோம். சொல்லு. குட். எலியேசரை கொண்டு. யாரு கொண்டு? எலியேசர் அனுப்பி என்ன பண்ணாரு? பொண்ணு தேடின்னு வர சொன்னார்ல. உண்மைதானே? தேடிட்டு வர சொன்னார். சரி, இந்த பொண்ணு தேடுறதுக்கு முன்னாடி யாரு? ஆவி அந்த எலியேசரை அனுப்பி பொண்ணை புடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி, இப்ப அப்படிதான் புடிச்சிட்டு வரானுங்க, அதுக்காக தான் சொல்றேன். புடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி இப்ப யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு எலியேசரை நமக்கு வேணாம். கவனிங்க, அந்த உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன்னுடைய வாசிமா 22:1 சோதித்தார். இங்க பாருங்க, இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். புத்திரன் யாருக்கு? ஆபிரகாம் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரன். என்ன குமாரன்? நேசகுமார். இத்தனையும் அடைமொழி யாருக்கு? ஈசாக். இது யாரே சொல்றது? தேவனே சொல்றார். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்றார், எப்பா ஈசாக்கும் புத்திரன், ஈசாக்கு ஏகசுதன், ஈசாக்கு யாரு? நேசகுமார். இவனை கொண்டு போய் என்ன பண்ணுன்றாரு? பலி செலுத்துன்றார். அந்த பலி செலுத்துவதற்கு பிரயாணப்பட்டு போறாரு ஆபிரகாம் தேவன் காண்பித்த இடத்துக்கு. எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்றாரு? 3 நாள். அந்த 3 நாள் அப்படி பார்க்கும்போது அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. இந்த 3 நாள்ல போய் இப்ப இந்த ஆபிரகாமோடு கூட யாரும் சேர்ந்து பலிபீடம் கட்டுறது ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்லையா? ஏன்னா அதற்கான விறகு சுமந்து கொண்டு போனது யாரு? சிலுவை சுமந்து கொண்டு போனது யாரு தான்? ஏன்னா அவருக்கே தெரியாது சிலுவையில் நம்மளதால கொல்ல போறாங்க அப்படின்னு. யாருக்கு? ஆமா, ஈசாக்குக்கு. விறகு கொண்டு போனார்ல. போன உடனே எது கட்டப்பட்டது? இப்ப பலிபீடம் கட்டி ஆயிருச்சு. இப்ப எது இல்லை? இப்ப பலி இல்லை. வந்ததே யாரு? ஈசாக்கும் வயசான நைனாவும் அப்புறம் வேலைக்காரங்களை அங்கே நிறுத்திட்டாரு. ஏதாவது வந்து ஏதாவது பண்ற போறானுங்க அப்படின்னு அங்கே நிறுத்திட்டாரு. இங்க வந்து பார்த்தா எல்லாம் ரெடி ஆயிருச்சு தேவனுக்கு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கவும் இல்லை ஏதாவது கிடைக்குமான்னு. ஏன்னா பேச்ச என்னது தான், கொண்டு போய் யாரு பலி செலுத்து. அதனால இரு ஈசாக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏதாவது ஆடு கிடைக்கும் மாடு கிடைக்கும் பார்த்தாரு. இல்ல, ஏன்னா அங்க சொன்னதே என்ன தெரியுமா? நீ போ, உனக்கு நான் ஒரு பலியை ஆயத்தம் பண்ணுவேன் சொன்னாரு. இல்ல, ஆரம்பமே சொல்லிட்டாரு, கொண்டு போய் உன் பையன் என்ன பண்ணு, அவ்வளவுதான். இப்ப போனாரு. எவ்வளவு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணமே ஈசாக்குக்குள்ள இருந்த என்னது? கீழ்ப்படிதல். எது வரைக்கும்?
இப்ப ஆபிரகாமு ஈசாக்கு ஓடி ஓடி புடிச்சாந்து உள்ள போட்டிருப்பாரா? என்ன பண்ணிருப்பாரு? ஹலோ மை சன் அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்ல, டியர் சன், மேல ஏறி என்ன பண்ணு, உன்னை என்னால தூக்க முடியாது, எனக்கு வயசு ஆயிருச்சு, நீதான் பலி. அப்படி பார்த்திருப்பாரு ஈசாக்கு. நானா? நீதான் என்ன பண்ணிருக்கணும்? பலிபடத்துல இடிச்சு தள்ளிட்டு ஓடி போயிருக்கணும். இல்லைன்னா ஆளை விடு சாமின்னு அந்த ரூட்டு தெரியாம ஓடி போயிருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணாரு ஈசாக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு போது சொல்லுவாங்க, மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்படின்னா ஈசாக்கு எது வரைக்கும் தன்னை தாழ்த்தினார்? மரண பரியந்தும் கீழ்ப்படிந்து. சரி, படுத்த உடனே இந்த பலியை எதோடு கூட கட்டணும்? பலிபீடத்தோடு கட்டணும். பலியை யாரை வச்சு கட்டியாச்சு? கயிறை போட்டு கட்டியாச்சு. இப்ப அடுத்தது என்னதான் இருக்குது? இப்ப கத்தி எடுத்து என்ன பண்ணணும்? ஆமா, பலி செலுத்தணும். இப்பதான் செய்தி வருகிறது, ஸ்டாப், நிறுத்துப்பா அப்படின்னாரு. ரைட்டு. இவன் நிறுத்தின உடனே அப்படி திடுக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு. என்னமோ ஒரு சத்தம் வருது அப்படிதான் பார்த்துருக்க. இல்லைன்னா இரு சத்தம் வரும். டக்குன்னு அப்படி பார்த்தோம், நினைச்ச சத்தம் வந்துருச்சு, எழுந்துடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே பார்த்துருப்பாரு. சத்தத்தை நீங்கள் நானும் சும்மா கேட்கிற மாதிரி கேட்க முடியாது. அது காதை சொன்னாந்திரத்தை அதிர செய்கிற சத்தம். அப்ப தேவ சத்தம் வந்துன்னா என்ன கனம் இருந்திருக்கும், என்ன பயம் இருந்திருக்கும், என்ன அதுல அந்த சத்தத்துல ஒரு இனிமை இருந்திருக்கும், அதுல என்ன ஒரு எச்சரிப்பு இருந்திருக்கும். அப்படியே கேட்டு இருந்திருப்பாருல்ல. அப்படின்னு பார்ப்பாரு. நிறுத்துப்பா, வேணாம், அங்க பாரு சிக்கி கொண்டு இருக்குது பாரு, கொண்டு வந்து என்ன பண்ணு. ரைட். பலி செலுத்தியாச்சா? இப்ப பலி செலுத்தியாச்சா? யாருக்கு பதிலா? ஈசாக்கு பதிலா யார் படுத்தாச்சு? இப்ப யார் அடிச்சாச்சு? அடிச்சாச்சு. ரெண்டு பேரும் பலி செலுத்திட்டு வராங்களா? 22ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 28வது வசனம். ஆதியாகமும் 20 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு இங்க என்னன்னா, இப்ப வந்துட்டாங்க ஆபிரகாம் ஈசாக்கு. எங்க வந்துட்டாங்க? இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு, பெயர் சேபாவுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறதா? ஆபிரகாம் என்ன செய்தி வருகிறதா? எப்பா, உன் சகோதரன் ஆகிய நாகோருடைய மனைவி ஆகிய மில்காலும் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றார்கள். அவங்க யாரா? அங்க சொல்றாரு பாருங்க 21ல, முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பி ஆகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை. பெத்துவேல் யாரை பெற்றிருக்கிறான்? இந்த கவனிங்க, இது நம்ம கற்பனை அப்படின்னு இல்லை, நாம் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். ஈசாக்கு இங்க என்ன பண்ணப்பட்டாயிற்று? பலி செலுத்தப்பட்டாயிற்று. கவனிக்கணும், ஈசாக்கு கொல்லப்படலையே தவிர, ஈசாக்கை இங்க வெட்டி அதுல எரிக்கலையே தவிர, ஆபிரகாம் கொன்னதும் எரித்ததும் ஒன்று இருக்குமே என்றால் அதுதான் ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கு மேல் வைத்திருந்த நேசம். நேசத்தை அவன் எங்க செலுத்தினான்? பலிபீடத்துல. யார் மேல இருந்த நேசம்? ஈசாக்கு மேல இருந்த நேசத்தை யாருக்கு கொடுத்தார்? இப்பொழுது தேவனுக்கு கொடுத்துட்டாரு. இந்த நேசத்தை கொடுத்துதான் ஏகசுதனையும் புத்திரனையும் இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இந்த ஈசாக்கு மேல இருந்த நேசத்தை யாருக்கு கொடுத்தாரு? தேவனுக்கு கொடுத்தார். அப்போ ஆபிரகாம் வரும்போது நேசத்தோடு கூட வந்தார், போகும்போது நேசத்தை பலி செலுத்தி தனக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு குமாரனாக அவர் கொண்டு போனார். சரி, கவனிக்கணும், இப்பதான் ரொம்ப கவனிக்கணும். ஆபிரகாம் ஈசாக்கு மேல இருந்த நேசத்தை பலிபீடத்துல ஒப்பு கொடுத்து, இந்த பலிபீடத்துல ஒப்பு கொடுத்த நேசத்து நிமித்தம்
தனக்கு. யாருக்கு? தனக்கு. அத தனக்கு மீன்ஸ் ஈசாக்குக்கு எதை சம்பாதித்தார்? மணவாட்டி. யார் இந்த மணவாட்டி? ரெபேக்காள். இந்த மணவாட்டியை ஈசாக்குக்கு எப்படி சம்பாதித்தார்? இவரு எப்படி அனுமதிச்சாரு? நேசத்தை கொடுத்து ஈசாக்குக்கு எதை 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 வரும்படியாய் பண்ணினார்? தன்னுடைய மனைவி ஆகிய ரெபேக்காளை வரும்படி பண்ணினார். இது அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த இந்த கிளியர் அந்த பிக்சர் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிதா யாரு? தேவன். சரியா? இப்போ தேவன் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்த பேர்ல என்னது? சொந்த குமாரன். சொந்த குமாரனா? இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சொந்த குமாரன். 3:16 என்ன சொல்லுது? யோவான் ஒரே பேரான குமாரன். ரைட்டா? சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன். இங்க இங்க நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேச குமாரன். என்ன குமாரன்? நேசகுமாரன். சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன். இப்ப அதே மாதிரி அங்க பாருங்க, புத்திர, ஏகசுத, நேசகுமாரன். இப்ப பிதாவாகிய தேவனுக்கு இவர் யார்? இப்ப இவர் யாராகிறார்? இப்ப பூமியில வந்ததுனால நேசகுமாரன். சரி, இவருக்கு ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடம் தான் எது? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க சிலுவை சொல்ல அவர் சிலுவை சொல்றேன். என்னது? சிலுவை. இப்ப இந்த பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு மேல இருந்த என்னது? இப்ப நேசம். எதை? நேசம். இந்த நேசத்தை எங்க ஒப்பு கொடுத்தார்? இப்ப சிலுவையில ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இந்த இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபையை பிதா சம்பாதித்து கொடுத்தார். சும்மா இது ரெண்டுத்தையும் அப்படியே நீங்க இது பண்ணிக்கலாம். எது நிமித்தம் அவர் ரெபேக்காளை சம்பாதித்தார் அப்படின்னா, மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தினதுனால இவர் ரெபேக்காள் என்கிற மணவாட்டியை சம்பாதித்துக் கொண்டார். இவர் தன்னை அப்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுனால சபையாகிய மணவாட்டியாகிய உங்களை என்னை சம்பாதித்துக் கொண்டார். இந்த செய்தி என்ன? அப்ப அந்த செய்தி ஏன் இவருக்கு வரணும்? யாருக்கு? ஆபிரகாமுக்கு வரணும். அப்படின்னா இங்க தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தான் யார் பிறந்திருக்கணும்? ரெபேக்காள் பிறந்திருக்கணும். ரெபேக்காள் அந்த செய்தி உடனே வந்ததோ இல்ல லேட்டா வந்ததோ இல்ல நமக்கு தெரியாது. ஆனா இவரை ஒப்பு கொடுத்தது, இவர் சம்பாதிக்கணும்னா எங்க சம்பாதிக்கணும்? விழாவில் இருந்து தான் சம்பாதிக்கணும். அதுவும் என்ன ஆனாதான்? பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டாதான். அப்ப எதை பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது? நேசத்தை ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கு மணவாட்டியாகிய ரெபேக்காளை தனக்குள்ள இருந்து பெற்றெடுத்தார். தனக்குள்ளனா அவருடைய விழா தான் யாரு? ஈசாக்குடைய விழா யாரு? ஏன்னா மனைவி எங்கிருந்து எடுக்கப்பட்டவள்? விழா. இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டி எங்கிருந்து எடுக்கப்பட்டவள்? விழா. ஏன்னா எங்க குத்துனாங்க அவரை? விழாவில் குத்தினார்கள். அவ குத்தும் போது என்ன வெளிப்பட்டது? ரத்தமும் தண்ணீரை வெளிப்பட்டது. அப்பதான் சபை பிறந்தது. அப்பதான் மணவாட்டி பிறந்தது. இல்லையா? அந்த சபைய, அந்த ரெபேக்கால ஆயத்தம் பண்ணி கூட்டிட்டு வருவதற்காகத்தான் யார் அனுப்புறாரு? பிதா ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். எலியேசர் போய் என்ன பண்ணாரு? எதையோ ஒண்ணு புடிச்சிட்டு வரல, இல்லதானே? இவருக்கே ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு எங்க நின்றுட்டாரு? துறவு கட்டே நின்றுட்டாரு. எதுக்கு?
எப்பா எனக்கு எந்த குழப்பம் வந்துடக்கூடாது, நீரே யாரை அனுப்பும்? மணவாட்டியை அனுப்பும். யாருக்கு? என் மணவாளன் ஆகிய என் எஜமானன் ஆகிய இயேசு. கரெக்டா அந்த அம்மா வருது. 4 பொண்ணு வந்ததா, ஒரு பொண்ணு வந்ததா? ஒரே பொண்ணு. யார் அனுப்புனது அந்த பொண்ணை? ஆமா, அப்படி அனுப்பணும், அப்படி தேவன் செய்யணும். ஐயோ, எந்த காலத்திலயா இருக்கிறேன்னு என்ன கேட்கக்கூடாது. அப்படியே பார்க்கிறோம். இப்ப எல்லாத்தையும் நம்மளே முடிவு பண்ணிடுது. இது கர்த்தர் சித்தம், இது கர்த்தர் சித்தம், இது கர்த்தர் சித்தம். கடைசியில் ஏதாவது ஆயிட்டா கூட கர்த்தர் சித்தம். நல்லா ஆயிட்டா கர்த்தர் சித்தம். கொஞ்சம் போய் தூரமா போய் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட அதுவும் என்னது தான்? கர்த்தர் சித்தம். அப்ப கர்த்தர் சித்தத்தின்படி இணைக்கிறார், கர்த்தர் சித்தத்தின்படி பிரிக்கிறார். கர்த்தர் இணைத்ததே. அப்ப கர்த்தர் இணைக்கும் போது சித்தம்ன்றோம், பிரிஞ்ச பிறகும் ஆண்டவர் சரியா செஞ்சாரு பிரதர். கர்த்தர் சித்தம் தான் நடந்தது. எதுக்கு? மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொன்னவரு இவர் பிரிச்சிருவாராம். யாரு? நம்ம ஆண்டவர் பிரிச்சுட்டாருன்னா அது என்னது? அது கர்த்தர் சித்தம் பிரதர். நீ தேடும் போதே எதை தேடல? எல்லாம் பாவமும் பழியும் யார் மேலதான் வரும்? யார் மேலதான் வரணும்? நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த பாஸ்டர் நல்ல பொண்ணு பார்த்து கொடுத்தாரு. பையன் தங்கம். அவன் மருமகன் இல்ல பிரதர், என் மகன். என்னது? மகன். அப்படியே கொஞ்ச காலம் போன உடனே அப்படியே அந்த ஆள் இருந்தாரியா. நாங்க அப்பவே சொன்னோம், ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர், சரியில்லை அப்படிலாம் சொன்னோம். அந்த பாஸ்டர் தான் இந்த கமிஷனுக்கு கட்டாயப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு? அந்த வார்த்தை வருது பாரு, என்ன வார்த்தை? கமிஷன். அந்த அந்த மனுஷன் வாங்காம போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ நீ அவங்க சொன்னாங்க, காட்டி கொடுத்த, ஏதோ முடிஞ்சிருச்சு, எதையும் வாங்கிட்டு போயிட்டான் அந்த ஆளு. இப்ப எதுதான் முன்னாடி வருது? கமிஷனுக்கு. அந்த ஆளு சும்மா வீட்டாண்ட வந்தான் பிரதர். நாங்க வேணான்னு சொல்லியும் இதே ஆளு தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மருமகனே இல்லை, மகன் பிரதர். கடைசி காலத்துல நான் பெத்தது கூட எங்கேயோ ஓடி போச்சு, அவன் தான் எனக்கு கஞ்சி ஊத்துறான்லாம் சொல்லுவோம். நம்மளே முடிவு பண்ணி நம்மளே பண்ணி கடைசியில நாமளே ஒரு முடிவுக்கு வந்து கர்த்தர் சித்தம் இல்லை பிரதர். அப்பதான் நமக்கு ஆறுதல் வரும். என்னன்னு மனசுல என்ன இருக்கும் நமக்கு? கர்த்தர் நம்ம யாரும் அதுல வந்து பிரதர் தோத்துரும், கர்த்தர் சித்தம் இது கிடையாது பிரதர், நல்லது, நீங்க விட்டு வந்தது நல்லது, அதுதான் கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். ஒண்ணு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். இன்னும் என்னத்த சொல்ல, ரைட்? இப்பெல்லாம் நம்மளாம் அப்படி பேசினா நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடலாம். என்ன, இன்னும் ரொம்ப ஞானமா ஜாக்கிரதையா நம்ம அது ஏரியாக்குள்ளேயே நம்ம போறது இல்லை. நம்ம போறோமா உங்களை மாதிரி ஏதாவது பரிதாபமா இருக்கிற உங்களையும் பரிதாபமா இருக்கிற என்னையும் உங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு தப்பா சொன்னாலும் அதையும் நீங்க கேட்டுக்கின்னு கேட்குறீங்களா, நானும் அதை சொல்லிக்கிட்டு உங்களோடவே என்ன பண்ணிருக்கேன், நம்முடைய ஓட்டத்தை முடிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன் நான் வேற எதுலையும் போய் என்ன பண்ண வேணாம், சிக்கிக்கொள்ள வேணாம்ப்பா. ஏதோ ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இல்லை. அதனால ரொம்ப பயமா இருக்குது, ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா மனதுல ஒரு காரியத்தை வைத்து கொண்டு அவங்க செயல்படுறாங்க. இதுல நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட அந்த வஞ்சகத்துக்குள்ள நம்ம அகப்பட்டு விடுகிறோம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த காரியம், அப்போ எலியேசரை அனுப்பி சித்தத்தின்படியே அழகா அந்த அம்மா வந்தது. ஐயா வச்ச டெஸ்ட் எல்லாம் என்ன ஆயிருச்சு? பாஸ் ஆயிடுச்சு. நம்ம வைக்கிற டெஸ்ட் வேற, எலியேசர் வச்ச டெஸ்ட் வேற. எலியேசர் வச்ச டெஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கஷ்டமான டெஸ்ட். ஆனா ஆவியானவருடைய அனுக்கிரகமோ தேவ சித்தம் இருந்ததுனால அந்த டெஸ்ட் ரெபேக்காளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஈஸி ஆயிடுச்சு. அந்த ஐயாவுக்கு தண்ணி கொடுத்தது, ஐயா கூட வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தது, எங்க வீட்டுல தீவனமும் இருக்குது, எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போயிருச்சு.
அங்க போன உடனே ஆளு வெள்ள உடனே நம்ம ஆளு லாபான் சொல்றான், ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்ன பண்ணு உள்ளவா. அப்பயே முடிஞ்சு போச்சு. அப்ப நம்மால முடிவு பண்ணிட்டாரு, இதான்பா தேவ சித்தம் அப்படின்னு. சரி, இதுக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது, நான் தங்கக்கூடாது. நான் தங்கணும்னா தேவ சித்தம் மாறிடும், வேற பொண்ணு வந்து என்ன பண்ணிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இவர் போனாரு, ஆபிரகாம் கொடுத்ததை போட்டாரு, ஒன்றையும் எடுக்கல. நம்மால் வெறும் கையில முழம் போறோம்னு சொல்லுவாங்கல்ல, நம்மால் ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், சகோதரியே ஒண்ணுமே தராமையே கோடா கோடியா பெருகுவாரு, அனுப்பி விட்டாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமின் தேவன் ரெபேக்காலையும் ஈசாக்கையும் ஆசீர்வதிச்சு விட்டுட்டார். ஆமென். சரி, அப்போ எலியேசருடைய வேலை என்னவா இருந்ததுன்னா, யாரை ஆயத்தம் பண்ணுவது? மணவாட்டி. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? சபையில உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தி நேரா யாருக்கிட்ட கொண்டு வரணும்? மணவாளனாகிய கிறிஸ்து கிட்ட. எப்ப வர போறாரு? மேகம் மீது தூதரோடிதோ இதோ, மேகம் மீது தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனதாசனேசையா, வாரார் வாரார் மாகன் வீரமாய், வாரார் வாரார் மாகன் வீரமாய். மேகம் மீது தூதரோடு இதோ இதோ என்ன பண்ண போகிறாரா? அவர் வரும் பொழுது நம்ம போய் என்ன பண்ணணும்? அவரை பார்த்த உடனே முக்காடு போட்டுக்கணும். அப்படியா? முக்காடு நீக்கப்பட்டாயிற்று. அப்படி போனவன் அப்படியே மணவாளனோடு அங்க போன நம்ம எல்லாம் என்ன ஆயிரும்னா, மணவாளனுக்கு ஒத்த தளத்துல நம்ம இருப்போம். அப்ப மணவாளனுடைய அந்த பரிசுத்தமோ சபையினுடைய பரிசுத்தமோ ஒன்னா இருக்கும், வித்தியாசம் இருக்காது. மணவாளனும் மணவாட்டியுமாக அவர்கள் உள்ளாவிக் கொண்டிருப்பார். எப்படி இருந்தோம்? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதுக்கு காரணம், ஆதாமையும் மகிமை மூடி இருந்தது, ஏவாளையும் மகிமை மூடி இருந்தது. ரெண்டு பேரும் உள்ளாவி இருந்தது போல குமாரனாகிய கிறிஸ்துவையும் மகிமை மூடி இருக்கும், சபையாகிய உங்களை என்னையும் மகிமை மூடி இருக்கும். அப்ப பிதாவோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட அந்த மகிமையில நம்ம காணப்படும். அப்ப ஆவியானுடைய வேலை என்ன? சபையை ஆயத்தப்படுத்தல், சபையை கண்டித்தல், சபைக்கு வேத வார்த்தையை போதித்தல், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுதல் என சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா பரிசுத்த ஆவி. இப்ப இயேசு கிறிஸ்து சபையில் இல்லை. ஏன்? அவர் சபை சம்பாதித்தார், என்ன பண்ணிட்டாரு? இதாகிட்ட போயிட்டாரு. இன்னைக்கு சபையை நடத்துறது யாரு? ஆவியானவர். சபையை உருவாக்குறது யாரு? அவர் கண்டிக்கிறது யாரு? ஆயத்தம் பண்றது யாரு? ஏன்? அழக தான் சம்பாதித்த ஈசாக்கு சம்பாதித்த ரெபேக்காலை எலியேசர் ஆயத்தப்படுத்தி அதே ஈசாக்கிட்ட கொண்டு போனது போல கிறிஸ்து சம்பாதித்த சபையை ஆவியானவர் அப்படி அழகா உருவாக்கி அல்லது நடத்தி அல்லது ஆயத்தப்படுத்தி அலங்காரப்படுத்தி இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் சபைக்குரியவர்கிட்ட சேர்க்கிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஆமென். இந்த அனுபவங்களை, இந்த காரியங்களை, இந்த செய்திகளை மனதில் வைத்துக் கொண்டு நாம் உருவாக்குறது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னா அவருடைய சத்தியத்தை, அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்லி இந்த அனுபவத்துல கொண்டு வந்து சபையை நடத்தும் பொழுது சபையெல்லாம் ஆயத்தமாகி மனவர்களாகி கிறிஸ்துவேதம். ஆமென். அந்த ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிப்போம். அதை சுத்தமான அடுத்த இதுல மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை நம்ம பார்க்கலாம். படிச்சுட்டு வாங்க. மத்தேயில எதெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு மார்க்கில் பார்க்காததை பார்த்து நம்ம லூக்காக்கு நம்ம போகலாம். சரியா? ஜெபம் பண்ணலாம்.